இந்த மிஷின் தான் நம்மளோட தோழி. பல நேரங்களில் இன்றைக்கி 2 ப்ளவுஸ் தான் தைச்சேன். இந்த 4 ப்ளவுஸும் ஒரே கஸ்டமர் தான் ஈவினிங்காக வந்து வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க. இந்த 4 ப்ளவுஸ் வேறொரு கஸ்டமர்து கட் பண்ணி அவங்க அளவு ப்ளவுஸ்லேயே அப்படியே ஒரு முடி போட்டு வச்சுட்டேன். மிஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகிடும். ப்ளவுஸ் கொடுக்க வரவங்க அப்படியே நம்மக்கிட்ட ப்ளவுஸ் இருந்ததுன்னா வாங்கிக்குவாங்க. அதனால் ப்ளவுஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன். ப்ளவுஸ் பிட் நூல் அடிக்கடி போய் வாங்கிட்டு வர முடியாதுன்னு ஒரு பாக்ஸாகவே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் பாபினை, ஊசி, தேவையான சாக் பீஸ், பட்டன், ஊக்கு, கொக்கி இதெல்லாம் போட்டு வச்சுக்குவேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ஆரி ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அதுக்கான நூல் பாக்ஸும் வாங்கிட்டு வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி அந்த கலருக்கு வேணுங்கிறதுக்காக பாக்ஸாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறது. ப்ளவுஸில் வைக்கிறதுக்காக ரன்னிங் ஸ்டோனு, குந்தன் ஸ்டோன்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒட்டுறதுக்காக கம்மு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆரி ஒர்க்கான த்ரெட் சரி, கம்மு எல்லாம், கோல்டு பீட்ஸ், குட்டி குட்டி சுகர் பீட் இதெல்லாம் அப்படியே பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து வச்சிடுறது. லேஸு, ப்ளவுஸில் வைக்கிறதுக்கான லேஸ் கஸ்டமர் கேட்குறது அதெல்லாம். இது வந்து த்ரெட் பேங்கிளுக்காக ஒட்டினது. த்ரெட் பேங்கில் இயரிங்கு, ஜிமிக்கி இதெல்லாம் கூட செஞ்சு தருவேன். எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாடல் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க சாரீக்கு மேட்சான ஜிமிக்கிய செட்டு இதை மாதிரி எல்லாம் கஸ்டமர் கேட்குற மாதிரி செஞ்சு தருவேன். ப்ரேஸ்லெட்டு, பேங்கிள் அவங்க சொல்லுவாங்க அளவு என்ன அதெல்லாம் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட் பேங்கிள். கஸ்டமர் என்ன டிசைனில் வேணுங்கிறத அவங்களே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் த்ரெட் பேங்கிளுக்காக வாங்கின வளையல். கண்ணாடி வளையலில் செஞ்சால் உடஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வளையல், பிளாஸ்டிக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீல் வளையல். இந்த மாதிரி இயரிங்கும் பண்ணி கொடுப்பேன். பெரும்பாலும் நிறைய பசங்க, சின்ன பசங்க இந்த மாதிரி இயரிங் தான் கேட்பாங்க. இயரிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. த்ரெட் பேங்கிள் என்ன டிசைனில் கஸ்டமர் வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். இதுதான் நான் கற்றுக்கிட்டது. தினமும் என்னோடய உலகம் இந்த சின்ன உலகம்தான்.